ரொம்ப நன்றி. இது வந்து சாரி திறந்து பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா பாருங்க. நீங்க எது கொடுத்தாலும் இல்ல பாருங்க. எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை தான். என் பிள்ளைங்க நல்ல சாப்பாடு இல்லை, அதுங்க நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த அம்மாவுடைய மகனுக்கு ஒரு விபத்துனால வேலைக்கு போக முடியல, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மருமக தான் இவங்க குடும்பத்தையே பாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு 3 பேத்திங்க இருக்காங்க. ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற இந்த நிலைமையில தான் நான் இவங்களை போய் சந்திச்சேன். நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அம்மாடி. ஐயோ நீங்க அம்மா மாதிரி எனக்கு. அதெல்லாம் நீ பண்ண, நீ அம்மா மாதிரி தெரியுமா? உங்க வாழ்த்து போதும், காலில் யாரு காலையும் விடக்கூடாது. சரி இல்ல நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இமோஷனல் ஆகாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பிபி வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப என்னால முடிஞ்சது எங்க பசங்களுக்கு நீங்க வந்து சாப்பாடு போடுங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்களா? சரி. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. அத மாதிரி சொல்லவே கூடாது. நம்ம எல்லாம் மனுஷன் தான். சரியா? உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு வந்துச்சு. கண்டி எனக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. குடும்பம், உங்க குழந்தை குட்டி, உங்க அம்மா, உங்க எல்லாரும் நல்லா அழுவாதீங்க. நீங்க அழுவாதீங்க. நீங்க அழுவாதீங்க. நாங்களும் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வந்து பாக்கலாம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என் குழந்தைங்களையும் நான் மறக்க வைக்க மாட்டேன். விபத்துனால வேலைக்கு செல்ல முடியாத மகன், 3 பேர பிள்ளைங்க, மொத்த குடும்பத்தையும் ஒத்தையாளா காப்பாத்துற மருமகள். எனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்ல, பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உதவி கிடைச்ச உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா? கண்ல இருந்து வந்த கண்ணீராகட்டும், நீ நல்லா இருப்பா அப்படின்னு மனசார உதவி செஞ்சவங்களை வாழ்த்தினதாகட்டும், உதவி செஞ்சவங்களை முருகரா நினைச்சு கால்ல விழ போகும்போது நீங்க எங்க அம்மா மாதிரின்னு உதவி செஞ்சவங்க தடுத்து நிறுத்தியதாகட்டும், இதை பார்க்கும்போது நம்மளுடைய மனசும் ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஏன் காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை கொடுக்கறது இல்ல, அப்பப்ப கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு தோணுது. என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஏங்கி போயிருந்த அந்த அம்மாவுக்கு புடவையோட சேர்த்து கொஞ்சம் பணமும் பார்த்த உடனே இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். முதல்ல பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா நல்லபடியா வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் தான் யோசிச்சிருப்பாங்கல்ல. முயற்சி பயணம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. வீடியோவை பாக்குற நெட்டிசன்கள் உதவி செஞ்சவங்களுக்கும் குடும்பத்தையே ஒரு போட்டோகிராஃபரா தாங்கி பிடிக்கிற மருமகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க.